இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. யாருடைய அஜெண்டா சார் வெற்றி பெற்றிருக்கு? திருமாவுடைய அஜெண்டா வெற்றி பெற்றிருக்கா அல்லது ஆளுநருடைய அஜெண்டா வெற்றி பெற்றிருக்கா? உங்களுடைய பார்வை என்ன சார்? திருமாவளவன் விசிகாங்கிறதன் குழந்தையே கொல்ல மாட்டாரு. இந்த தடவை தப்பான முடிவா 11 எடுத்த மாதிரி எடுத்தாருன்னா 10 வருஷம் அரசியல் போயிரும். திரும்ப மீண்டும் எழும்பி வர்றதே கஷ்டமாயிரும். நம்ம கிட்ட சோப்பு போடுறவங்க, முதுகு தேய்ச்சி விடுறவன், குழாய் அடிக்கிறவன், ஜால்ரா தட்டுறவன், அவன் சொல்றதெல்லாம் தப்புங்கிறது இப்போ விஜய்க்கு புரிஞ்சிருக்கும். டாக்டர் கிருஷ்ணசாமியை நான் ஏத்துக்கிட்டாலும் கூட 20 சீட்டு கேட்பாரு. டக்குன்னு ஸ்டாலின் கூப்பிட்டு உதயசூரியன்ல ஒரு சீட்டுன்னா திமுக கூட தான் போவாரு. விடுதலை சிறுத்தைகள் திமுக தான் கூட்டணியில இருக்கும். 2026 வரைக்கும் அந்த கூட்டணி உடையாது. இப்ப இருக்கிற கூட்டணி உடையாதுன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா உடையாது. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஆதவர்ஜனாவோட இதுங்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கு ஈகோ, விஜய்க்கு இதுங்கிறது இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஈகோ, மக்கள் நலன் சார்ந்தது அல்ல. இண்டிவிஜுவல் ஈகோ தான். விஜய் தலைகள் என்னன்னாலும் ஒண்ணு நடக்காது. விஜய்க்கு மார்க்கெட்டும் போகும், அரசியலும் போகும். ஆதவர்ஜனாலாம் சொல்லி யாருமே எங்கேயும் முடிவெடுக்க போறது இல்ல. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ரவீந்திரன் சார். வணக்கம் தம்பி. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தம்பி. சார், அதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒரு அரசியல் மேடையாக மாறிடுச்சு. விஜய் ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இன்னைக்கு மாறி இருக்காரு. அந்த நிகழ்ச்சியை திருமாவளவன் தவிர்த்திருக்காரு. யாருடைய அஜெண்டா சார் வெற்றி பெற்றிருக்கு? திருமாவுடைய அஜெண்டா வெற்றி பெற்றிருக்கா அல்லது ஆளுநருடைய அஜெண்டா வெற்றி பெற்றிருக்கா? உங்களுடைய பார்வை என்ன சார்? ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்டா இருக்குது. திருமாவளவன் விசிகாங்கிறதன் குழந்தையே கொல்ல மாட்டாரு. இந்த தடவை தப்பான முடிவா 11 எடுத்த மாதிரி எடுத்தாருன்னா 10 வருஷம் அரசியல் போயிரும். திரும்ப மீண்டும் எழும்பி வர்றதே கஷ்டமாயிரும். ஏதோ ஒரு புண்ணியத்துல 2019 இவரு சபரிசன் போன்றவங்க எல்லாம் ஸ்டாலினுக்கு முடிவு தான். சபரிசன் இவரு அந்த பிராண்டிங் மாஸ்டர் இருந்தார் இல்லையா, ஸ்டாலின் கூட, அவரு எல்லாருமே பாமகவோட விடுதலை சிறுத்தைகள், சுனில் கனகூலு போன்றவங்க எல்லாம் பாமகவோட விடுதலை சிறுத்தைகள் பெற்று நீங்க கலைஞரோட பெரிய வெற்றியை விடுதலை சிறுத்தைகள் வச்சு பெற முடியுங்கிறனால 19 ரீஹாபிலிட்டேஷன் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவுக்கு வந்தது. 11 பண்ண தவறால 11, 14, 16 தோல்விக்கு பிறகு 19 ஒரு வெற்றி வீரரா வந்தாரு. 21 தொடருது, 24 தொடருது, 26லயும் அது தொடரணும்னா திமுக கூட்டணியில் அவர் தொடருவாரு. அதைத்தான் தொடர்வாருன்னு அதை வச்சு நான் சொல்றதெல்லாம் ஒண்ணு எடுபடாதுன்னு நான் டே 1ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் களம் தெரிஞ்சவன். நீங்க 2019ஆம் ஆண்டு தருமபுரி மக்களவையில அதிமுக பாமக ரெண்டும் சேர்ந்தா 70% ஓட்டுக்கு மேல அவங்க பலம் இருந்தது. நான் சொன்னேன் அன்புமணி ஜெயிக்கிற கஷ்டம், போலரைசேஷன் வரும்னு. 70,000 ஓட்டுல அன்புமணி தோல்வி அடைஞ்சாரு. அதே மாதிரி இன்னைக்கு 35% வாக்கு சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் பானையை எதிர்த்து ரெட்டேல பெற்றிருக்காங்க. இதுல பானை எதிர்ப்பு ஓட்டும் எக்கச்சக்கமா இருக்குது. ரவிக்குமாருக்கும் தெரியும், திருமாவளவனுக்கும் தெரியும். இது முன்னாடி 21 வரை இல்லாதது 24ல தெளிவா வந்துட்டு. அப்ப இந்த இவங்க எதிர்ப்பு வாக்க வச்சிருக்கக்கூடிய அந்த அதிமுக கூட்டணி போனா 2011 மாதிரி பெரிய பாமகவா இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி போனா 2011 மாதிரி திருமாவளவன் தோல்வி அடைவாரு. அவரோட அரசியல் இது 10 வருஷம் வீணா போயிடும். தெளிவா அதுல இருக்கிறாரு. இன்னைக்கு இல்ல, என்னோட எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்க, என்ன சொன்னாங்கிறது எடுத்து பாருங்க. சார், ஆனா திமுக விசிக கூட்டணியை உடைக்கணும்னு ஒரு கும்பல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய அஜெண்டா என்ன சார்? ஏன் திமுக கூட்டணி விசிகாவை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்படி விசிகா எங்க போவாங்க? இப்போ அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்காங்க. அதிமுக பக்கம் போக முடியாது, விஜய நம்பியும் திருமாவள போக முடியாது. ஏன் விசிகா கூட்டணியை உடைக்கணும்னு ஒரு கும்பல் வேலை பாக்குறாங்க? திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்ல. ஆனா தமிழ் மணியன், பழக்கருப்பியா போன்ற கலைஞர் எதிர்ப்பார்கள் இன்னும் அதே பிரிசனரா பாஸ்ட்ல அதே வன்மத்தோடையும் காழ்ப்புணர்ச்சியோடையும் அந்த காலம் மாறிட்டு எம்ஜிஆர் மாதிரி மு க ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைங்கிற அந்த அடிப்படையே புரியாம இவங்க தனிப்பட்ட வன்மத்தை அங்க காட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் தான் இந்த அணியை உடைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. திருமலர் 2024 நியூஸ் போட்டாங்க, அதிமுக நாம் தமிழர் கூட்டணி. நான் சொன்னேன், என் தம்பி சீமான் தொடர்ந்து தனிச்சு தான் அனுப்பாரு, சுத்த வீரன், அவன் 4 பேரை எழுத்துதான் அனுப்பான், அவன் அச்சம்ங்கிறதே அவனுக்கு கிடையாது. எடப்பாடி கூட போனா ஒண்ணும் இல்லாம போயிடும், அது வேஸ்ட், அரசியலே முடிஞ்சு போகும், எடப்பாடி கூட சீமான் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு சொன்னேன். நாம சொன்னதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. விக்கிரவாண்டியில அதான் நடந்து. எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சி ஆயிட்டு, எடப்பாடி கண்ட்ரோல்ல ஓட்டு இல்ல, அவருக்கு ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி இல்லைன்னு சீமானே எடப்பாடியை பலகீனப்படுத்தி
8% ஓட்டு வந்தவர், ஜெயலலிதா இருக்கும்போது 1 எடுத்தவர், இன்னும் எடப்பாடியை பலவீனப்படுத்தி 16% ஓட்டு வந்துடலாம். அதிமுக உள்ள 2 ஜாதி கொங்கு வேளாளர் வன்னியர் தவிர அதிமுகவுக்கு பலன் இல்லாத யாதவர், முத்தரையர், செங்குந்தர், விஸ்வவர்மா, பறையர், தேவேந்திர குல வேளாளர் இவங்களெல்லாம் தன்வசப்படுத்தி எடப்பாடியை பலவீனப்படுத்தி 2 மடங்கு பேரலான்னு தானே சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ தினமலர் செய்தி போடுவாங்க. அவங்க ஸ்டாலின் வெற்றி பெறா நிற்கிறதும் ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு அணி அமையலைங்கிற ஆதங்கத்துல அவங்க போடுவாங்க, இருக்க அணியை உடைக்கிறதுக்கு போடுவாங்க. ஆனா பிளேயர்ஸ் தங்கள் லாபத்துக்கு தானே பார்ப்பாங்க. இதே சீமான் கிட்ட தான் விஜய் வந்து அண்ணா வாங்க எடப்பாடி கிட்ட போவோம்னு கேட்டாரு. சீமான் வந்து எடப்பாடி போனா நான் முடிஞ்சு போயிருவோம்டா, நீ ஒண்ணும் இல்லாதவன், நீ வேணா இப்படி முடிவு எடுத்துட்டு போ, நான் 8% ஓட்டுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவரா இருக்கிறேன், நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அடுத்தால பலகீனப்படுத்தி தனிச்சு நின்று 8-16 ஆக்க முடியும், நீ வேணா போன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஆதவர்ஜுன் வந்து விவசாயத்துறை அமைச்சராக ஆண்டாமான்னாரு. இல்ல நான் சீஃப் மினிஸ்டர் ஏன் பண்ணி போறேன், நான் என் பாதையில போறேன், நீங்க உங்க பாதையில போங்கன்னு ஆதவர்ஜுன் ஆட்ட சொல்லிட்டாப்ல. திருமாவளவன் இப்ப என்ன சொல்றாரு, விஜய் வேணா என்ன சீஃப் மினிஸ்டர் சொன்னா பாக்கலாங்கிறாரு. அப்ப ரவீந்திர சாமி சொன்னது தானே கரெக்ட்னு விஜய்க்கு மனசாட்சிக்கு போகும் தெரியும். விஜய்க்கு மனசான்று இருந்தா ரவீந்திர சாமி சொல்றதான் கரெக்டா வந்துட்டு இருக்கு. நம்மகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம கிட்ட சோப்பு போடுறவங்க, முதுகு தேய்ச்சி விடுறவன், குழாய் அடிக்கிறவன், ஜால்ரா தட்டுறவன், அவன் சொல்றதெல்லாம் தப்புங்கிறது இப்போ விஜய்க்கு புரிஞ்சிருக்கும். பலம் நிரூபிக்காத விஜய கிருஷ்ணசாமி தவிர யாரும் ஏத்துக்க தயாரில்லை. டாக்டர் கிருஷ்ணசாமியே ஏத்துக்கிட்டாலும் கூட 20 சீட்டு கேட்பாரு. டக்குன்னு ஸ்டாலின் கூப்பிட்டு உதயசூரியன்ல 1 சீட்டுன்னா திமுக கூட தான் போவாரு. சோ இதுதான் யதார்த்த அரசியல். யதார்த்த அரசியலை தாண்டி கொஞ்ச நாள் பத்திரிகையில செய்தி வருது, ஹெட்டிங் வருது, தினத்தந்தியில போடுறான், அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். சந்தோஷப்படுங்கப்பா, சந்தோஷப்பட்டுட்டு போங்க. ஆதவர்ஜுனாலும் சரி விஜய்னாலும் சரி, களம் இல்ல, யதார்த்தம் அது இல்ல. களத்துல இருந்து நான் வந்தவன், களம் தெரிஞ்சவன். நான் சொன்னதுதான் 2024லயும் 100% சரியா இருக்கு. இப்பவும் திருமாவளவன் திமுக கூட்டணியில தான் இருப்பாரு. நான் சொன்னது 100% சரியா இருக்கு. நேற்றைக்கு நடந்த மேடையில வந்து ஆதவர்ஜுனாவும் சரி விஜயும் சரி திருமாவுடைய மனசாட்சி இங்கதான் இருக்கும், அந்த அளவுக்கு கூட்டணி நெருக்கடி இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு வந்து திருமா பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனாவுக்கும் சரி விஜய்க்கும் சரி குறி யாரு சார், திமுகவா இல்ல திருமாவா சார்? அதான் 2016 வரை மனச்சாட்சி இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கலாம். மெட்டீரியலா விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவோட தான் கூட்டணியில இருக்கும். 2026 வரைக்கும் அந்த கூட்டணி உடையாது. இப்ப இருக்கிற கூட்டணி உடையாதுன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா உடையாது. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஏடிஎம்கே கூட போனா இது கிடைக்காது, வெறும் சீட்டு தான். பொருந்தா கூட்டணி ஆயிரும். அது 5 சீட்டு கொடுத்தாலும் அது தேராது. அன்னைக்கு நான் சகோதரர் சொன்னேன், நீங்க அணி மாறினா 2009 ராமதாஸ் மாதிரி மக்கள் தோக்கடிச்சிருவான், மக்கள் வல்ட்டி அடிக்கிறத விரும்ப மாட்டான், தோல்வி அடைய செய்திருவான். அப்படியே நீங்க ஒரு அணி மாறதா இருந்தா திருமாவளவன் சிஎம்னு டாக்டரையா சொன்னாருன்னா அதை நீங்க எடுத்துக்கிடுங்களே தவிர யாருக்கும் சப்பார்டினேட்டா போய் என்ன அணி மாறாதீங்க, ஸ்டாலினுக்கு சப்பார்டினேட்டா இருந்தே ஜெயித்துட்டுருங்கன்னு சொல்லிட்டே வந்தானே சார். கடந்த காலங்கள்ல விசிகா கூட்டணியில இருந்து ஆதவர்ஜுனா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. தான் பேச முடியாதவற்றை ஆதவர்ஜுனா மூலமாக வந்து திரும்ப பேச வைக்கிறாருங்கிற ஒரு கருத்து எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா நேற்றைக்கு பேசும்போது வந்து அது வந்து ஆதவர்ஜுனாவுடைய சொந்த கருத்து, ஏன்னா இதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆதவர்ஜுனாவுக்கு நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்போம்ங்கிற நிலைமைக்கு வந்திருக்காரு. தொடர்ச்சியா தலைமையுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி ஆதவர்ஜுனா இப்படி தன்னிச்சையா செயல்பட்டு இருக்காரு. திரும்ப என்ன சார் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? காவு கொடுப்பாரு ஆதவர்ஜுனாவை? அல்டிமேட்டா விஜய் சின்ன சக்தி, திருமாவளவன் பெரிய சக்திங்கிறத திருமாவளவன் என்டியூரன்ஸோட நிரூபிச்சுட்டாருல. விஜய்க்கு அட்வைசர்ஸ் விஜய் இதுல காலி ஆயிட்டாங்கல்ல. திருமாவளவன் அங்க வராதனால அந்த நிகழ்ச்சியோட இம்பார்ட்டன்ஸ் போயிட்டு இல்ல. விஜயும் டெஸ்பரேட் ஆகி திருமாவளவன் ஏன் வரல, இப்ப என்ன இவரு விஜய் இல்ல வெற்றி பெற்றவன் தாங்க பேசு பொருள். பல நிரூபிக்காதவனை வந்து சும்மா பலூன்ல காத்து அடிக்க மாதிரி தினமலரும் தினத்தந்தியும் காத்து அடிக்கலாம், காத்து அடைக்கலாம். திருமா வெற்றி வீரர் தான் அவங்க வார்த்தையின்படி வெற்றி வீரர் தான் சகோதரர். அப்ப இன்னைக்கு இந்த கேள்வி வந்துட்டு இல்ல, ஏன் விஜய்க்கு இவ்வளவுக்குள்ள பதவி ஆசை, அவர் வந்து திருமாவளவனை சிஎம்மா சொல்லி அந்த அலையன்ஸுக்கு கூப்பிட்டான்னு, ஆதவர்ஜுனா திருமாவளவனுக்கு சின்சியர்னா அதை கூப்பிட்டானுங்கிற அந்த கேள்வி வந்துட்டு இல்ல. இது திருமாவளவனுக்கு லாபம் தானே. நானும் சூர்யா ஹாஸ்பிட்டல்ல சகோதரரை பார்த்து சொல்லும் போது அதான் சொன்னேன், ஸ்டாலின் கூட இருங்க, வெற்றி கூட்டணி நம்ம சகாதேவ மாதிரி யாருக்குனாலும் இதைத்தான் சொல்லுவோம். இதே வேளையில ஒரு கட்டத்துல நீங்க மோடி கூட வாங்கன்னு நான் கேபினெட் கூட உங்களுக்கு பண்ண முடியல, அவருக்கு கேட்ட நான் பாலிசி படி இங்க இருக்குங்கிறத அவர் மறுத்துட்டாரு. டெல்லியில முயற்சி பண்ணாங்க அவங்க, ராம்தாஸ் யாதவ்லே, உதித் ராஜ், ராம்விலாஸ் பாஸ்வான் எல்லாம் பண்ணும்போது திருமாவளவன் எங்க பறையர் மறையர் சிவனின் சமூகம், பறையர் சமூகம் சீமான் சொல்லக்கூடிய அந்த மெயில் தமிழ் மெயிலோட சேர்த்து திருமாவளவன் தான் நல்லா இருக்குலாம் முயற்சி பண்ணாரு, அவர் வரல.
ஆனா இந்த இடத்துக்குள்ள என் கருத்தை ஏத்துக்கிட்டாரு, வெற்றி தொடர்றது வர திமுக அணியில இருப்போம். சிஎம் கேண்டிடேட்டா யாராவது சொன்னா கூட அதை பரிசீலிக்கலாமே தவிர மற்றபடி இனிமே யாருக்கும் சபார்டினேட்டா போறதில்ல, ஸ்டாலினுக்கு சபார்டினேட்டா இருக்கலாங்கிற அவர் எடுத்துட்டாரு. ஆதவர்ஜுனா விசிகால இருந்து வெளியேறுவாரா இல்ல திருமாவளவன் ஆதவர்ஜுனாவை விசிகால இருந்து வெளியேற்றி விடுவாரா? இது சார் நடக்கும். ஆதவர்ஜுனா நமக்கு ஒரு மேட்டரே இல்ல. ஓகே, மிதுன் பழனிசாமிக்கு சேலஞ்ச அடிச்சு காட்டுனுங்கிறது ஒரு சமூகம் சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வு. என்ன சார் மிதுனுக்கு என்ன சார் சேலஞ்ச் இருக்கு? அது மிதுனுக்கு தெரியும். அதே வேளையில ஆதவர்ஜுனாவோட இதுங்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கு ஈகோ, விஜய்க்கு இதுங்கிறது இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஈகோ, மக்கள் நலன் சார்ந்தது அல்ல. விஜய்க்கும் இண்டிவிஜுவல் ஈகோ தான். என்னோட இது மக்கள் நலன் சார்ந்தது. மக்கள் நலன் சார்ந்துட்டு உண்மையாட்டும் நேர்மையாட்டும் உழைக்கிற நாம எடப்பாடி பழனிசாமியை பயணி சதவீதத்துக்குள்ள நிறுத்திடுவோம். விஜய் தலைகளை நின்னாலும் ஒண்ணும் நடக்காது. விஜய்க்கு மார்க்கெட்டும் போகும், அரசியலும் போகும். சிவாஜி ஜானகி ஆதரிச்ச மாதிரி ஆயிரவாப்புல ஆதவர்ஜுனாலாம் சொல்லி யாருமே எங்கேயும் முடிவெடுக்க போறது இல்ல. பொறுத்திருந்து பாருங்க யாரோட கருத்து ஜெயிக்குது, உண்மையும் நேர்மையும் ஒரு மக்களின் கருத்து ஜெயிக்குதா, தனிநபர் ஈகோ ஜெயிக்குதாங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. ஓகே சார், விஜய் சொல்றாரு சார், நீங்க வந்து திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணியால தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா 2026 இந்த கூட்டணியே உங்களுக்கு மைனஸா போய் முடியும்னு சொல்றாரு. திமுக கூட்டணி மைனஸா போய் முடியுமா? விஜய் போடுற கணக்கு சரியாகுமா தப்புமா? டேட்டா புலிகளின் சொன்னது என்னதான் சொன்னாரு, திமுக கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாங்க, ஸ்டாலினே ஏத்துக்கிட்டாரு. 52, 57, 62 காமராஜர் காங்கிரஸ் பிடிச்சி இருக்கிற மாதிரி ஸ்டாலின் இருக்கிறாரு நான் சொன்னக்கூடிய கருத்தை விஜய் ஏத்துக்கிட்டாரு. பலம் நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடியே டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாரு. ஓகே, விஜயோட எதிர்காலம் என்ன சார்? தொடர்ச்சியா திமுக எதிராக பேசிக்கிட்டே இருக்காரு, என்ன செஞ்சிட முடியும்? திமுக எதிர்ப்போட்டு தன் பக்கம் திருப்பி நினைக்கிறாரு, அது முடியுமா முடியாதா? அவர் தனிச்சே நிக்க போறதில்ல, 214 தொகுதியிலும் தனிச்சே நிக்க போறதில்ல. யார் சார் வருவாங்க விஜய் கூட? ஒருத்தரும் வரமாட்டாங்க. கிருஷ்ணசாமி வந்தாலும் கூட 20 சீட்டு கேட்பாரு விஜய் கிட்ட, ஒரு சீட்டு ஸ்டாலின் கொடுத்தா கூட ஸ்டாலின் போயிருவார் கிருஷ்ணசாமி. ஓகே, அப்படின்னா விஜய்க்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? எதிர்காலம் இருக்கு. சகோதரர் விஜயை நான் வாழ்த்துக்கிறேன். 214லயும் கேண்டிடேட் போடுங்க. விஜயகாந்த் நிரூபிச்ச மாதிரி நிறுவீங்க, கமலஹாசன் நிரூபிச்ச மாதிரி நிறுவீங்க, பவன் கல்யாண் நிரூபிச்ச மாதிரி நிறுவீங்க. அதே போல 29ல பெரிய பிளேயரா இருங்க. நீங்க 24ல வந்து நிரூபிச்சா 26ல அந்த நிரூபிச்சதுக்கு தக்கன பெரிய பிளேயரா இருந்திருக்கலாம். 20% எடுத்தீங்கன்னா நீங்க சீட்டு கொடுக்கலாம், 5-6 எடுத்தீங்கன்னா சீட்டு வாங்கலாம். இப்போ 24ல வராது, உங்களுக்கு ஒரு பின்னடைவு. 26ல நீங்க நிரூபிக்கிறது கஷ்டம், மிகவும் கஷ்டம். 4 பேர் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. ஸ்டாலின் 3 தடவை எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு. இபிஎஸ் ஒற்றை தலைமையா அவரே பிரச்சாரம் பண்ணி ஒரு அணியா 23 எடுத்துட்டாரு. பாஜக என்டிஏ 18 எடுத்துட்டாங்க. சீமான் 2019 ரஜினி வருவார்னு சொல்லும் போது 1.1ல இருந்தவர் 8.3ல அவரை நம்பி அவரை முன்னிறுத்தி 4 வரை எதிர்த்து அடிச்சு சுத்த பேரண்டா 4 வரை எதுக்காண்டா, நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போகலடா, வரும்போதே நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போக வியாபார அரசியல் பாக்குறானுங்க, ரசிகர்களை விலை பேசி வரானுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு சீமான ஆதரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீங்க வந்து எங்கேயாவது விலைக்கு போனீங்கன்னா விஜய் உங்க ரசிகரே உங்களை காரி துப்பிடுவான். நம்மளை விலைக்கு விற்கிறாரு விஜய்னு உங்களை இது பண்ணிடுவான். இன்னும் சொல்ல போனா சரத்குமார் 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார்ட்ட போகும்போது ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார ஆட்சி, கந்துவெட்டிக்கான ஆட்சியை ஒழிக்கணும்னு நாடார்கள் நினைக்கிறாங்க. சரத்குமார் நாடார் உணர்வுக்கு எதிராக முடிவெடுக்கிறாருன்னு சொல்லி அதை ஒண்ணும் இல்லாம சரத்குமார் எங்க கருத்தியல்ல காலி பண்ணோம். அன்னைக்கு ஒரு பெரிய தொழிலதிபதி சொன்னார், அண்ணே சரத்குமார் சிவந்தி ஆயத்தம் என்னெல்லாம் காலி பண்ணிட்டீங்கன்னே, உங்க கருத்து அவ்வளவு வலிமையானதுன்னே. இப்பவும் என் கருத்து வலிமையானதுதான். விஜய் ரசிகனே கூட்டணி போனா காரி திப்பிட்டு போயிருவான். தனிச்சு நின்னுங்க விஜய், 214 தனிச்சு நின்னுங்க, பலத்தை காட்டுங்க, வாழ்த்துகிறோம். பவன் கல்யாண் மாதிரி வாக்கெடுங்க, கேப்டன் விஜயகாந்த் மாதிரி வாக்கெடுங்க, கமலஹாசன் மாதிரி வாக்கெடுங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. தனிச்சு நின்னுங்க. இந்த உங்க அரசியல் ஆலோசகர்கள், உங்க பிராண்டிங் மாஸ்டர் சொல்றதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. நான் சொல்றது சரியா வருதுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேலும் சரியா வரும், திருந்திக்கிடுங்க. தனிச்சு நிற்கிறதுக்கான வேலையை பாருங்க. ஓகே சார், நன்றி சார். ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல உங்களுடைய நேரத்தை ஆதனுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.